வந்து நம்ம ராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸு, ஸ்டோனு, மார்பிள், கிரானைட் இது ஒட்டுறதுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். ஒரு டைல் ஒட்டணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை? பேஸ்ட் தேவை, டைல் பேஸ்ட். ஜாயிண்ட் போகிறதுக்கு கிரவுண்ட் தேவை, டைல்ஸுக்கு. மார்பிள் பொறுத்தளவில் உங்களுக்கு ஸ்டோன் கெமிக்கல்ஸ் தேவை, சீலர்ஸ் கொடுப்பாங்க. 2 மார்பிள் ஒட்டுறதுக்கு பேஸ்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி சீலர்ஸ் அது வந்து டினாக்ஸ்ன்ற மெட்டீரியல் நம்ம கம்ப்ளீட்டாக 2 கிரானைட் நீங்கள் ஒட்டுறீங்க, பட்ரிங் பண்ணுறீங்க அப்படின்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிலைட்டோட ப்ராடக்ட்ஸ். பிடிலைட் வந்து மார்க்கெட்டில் ஒரு 65 வருஷமாக இருக்காங்க. 65 வருஷமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கம்பெனி ஒட்டுற ப்ராடக்ட் மட்டும்தான் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபெவிகால் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் சார். ஃபெவிகால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவங்க தான் லீடரு. ஒரு 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 பிளைவுட்டில் ஒரு மைக்கா ஒட்டணும் அப்படின்னீங்கன்னா 100 ப்ராடக்ட் இருக்குதுன்னா 98 ப்ராடக்ட் ஃபெவிகால் தான். 2 ப்ராடக்ட் தான் வேற ஒரு காம்படிஷன்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 65 வருஷமா இவங்க தான் மார்க்கெட் லீடரு. ஃபெவிகால் தெரியாத ஆளே கிடையாது. ஃபெவிகால்ன்றது பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் நேமே எல்லாருமே சொல்லுவாங்க. அது நார்மல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட் அடசிவ்னு சொல்லுவாங்க. உட்டு கொட்டுற பேஸ்ட். ஆனால் உட்டு கொட்டுற பேஸ்ட் யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபெவிகால் கொடுங்க அப்படின்ற கேட்குற அளவுக்கு இந்த ப்ராடக்ட். அது மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் கிச்சன் பிராண்ட் வச்சுக்கோங்க. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்ல ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட். இவங்களுமே வந்து மார்க்கெட் நம்பர் 1 பிளேயராக இருக்கும். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் ராஃப்ட். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருக்காங்க, 2வது பொசிஷன்லையும் நம்ம இருக்கோம். இங்கே இங்கே தமிழ்நாடு போகிறதும் அவங்க மேஜராக இருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரியில் நம்ம இருக்கோம். ஸோ ராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டினாக்ஸ் மெட்டீரியல், அரால் லைட்டு, ஸ்டார் லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இட்டாலி கம்பெனி. இது இட்டாலி கம்பெனி சார். அரால் லைட் வந்து ஹட்ஸ்பன்ற ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பிராண்ட் தான் டைல் ஸ்டோன் போட்டுறதுக்கான கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எத்தனை பேர் மானிட்டர் பண்ணிருக்கீங்க சார்? டைலோட முன்னாடிலாம் டைல் என்ன சைஸ் யூஸ் பண்ணுவீங்க? டைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. 2க்கு 2, 2க்கு 4, அப்புறம் 5க்கு 6 அப்படி தான் இருக்கு. முன்னாடி ஒட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 2, 2க்கு 1, 1க்கு 1 அந்த மாதிரி. பாத்ரூம்னா 1க்கு 1, பாத்ரூம் ஹால்னா 2க்கு 1. ஆமாம் ஆமாம். இல்லை 1க்கு 1. மெயின் ஹால் வந்து 2க்கு 2. 2க்கு 2 ஆமாம். ஆனால் இப்போ யாராவது அப்படி ஒட்டுறாங்களா? ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. 2க்கு 2ன்றது டாய்லெட்டுக்குள்ள ஃப்ளோர்ல ஓட்டுற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். டாய்லெட்டோட வால் 4க்கு 2 போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். மெயின் ஃப்ளோரிங் பொறுத்தவரை மீட்டர் பை மீட்டர், மீட்டர் பை மீட்டர். ஆமாம். 4க்கு 6 அப்படி தான். ஆமாம் அப்படி. 8/4 ஸ்லாப் மினிமம் 4/2 மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க மெயின் ஃப்ளோரிங் பொறுத்தவரை. ஆமாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது டைலோட சைஸ் பெருசாகுது. டைலோட சைஸ் இப்போ 8க்கு 4 சைஸ் 32 ஸ்கொயர் ஃபீட். 32 ஸ்கொயர் ஃபீட் உள்ள டைல் வந்து 64 கிலோ. இந்த 64 கிலோ உள்ள டைல நம்ம வந்து சிமெண்ட் வச்சு ஒட்ட முடியுமா கேட்டீங்கன்னா ஒட்ட முடியாது. ஆமாம். அதுக்கு நம்ம அடசிவ் கொடுக்குறோம். அதே மாதிரி டைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைலோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி திக்னஸ் குறைக்கணும் அப்படின்னு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் லைன். ஆமாம். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க அந்த கிரிப் லைன் இல்லாமல் டைல் வந்துட்டு? ஆமாம் ஆமாம் இருக்கு. பிளைனா இருக்கும்போது நமக்கு இன்னும் பாண்டிங்ல ப்ராப்ளம் அதிகமாகும். ஆமாம். ஸோ இந்த பாண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த அடசிவ்ஸ் கொடுக்குறோம். ஸோ ராஃப் வந்து இந்த ப்ராடக்ட் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? अपन की वेबसाइट पर कौन सा है? 1986 ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அடசிவ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி யாருன்னா ராஃப். ஸோ 1986 வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து பேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1986 கொண்டு வந்தாங்க. பிடிலைட் இந்த கம்பெனி வாங்கும்போது 2004. ஆல்மோஸ்ட் ஒரு 18 வருஷம் கழிச்சு தான் ராஃப் வந்து பிடிலைட் கம்பெனி வாங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. இப்போ இது அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஏன்னா இப்போ 4க்கு முன்னாடி 2க்கு 2 வரைக்கும் கொடுத்துருந்தோம். 4க்கு 2 வேணும் அப்படின்ட்டு ப்ராடக்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைலோட காஸ்ட் எல்லாம் குறைச்சிட்டாங்க. டைல் விலை குறையும் போது என்னாச்சுன்னா சரி அரிசி காஸ்ட் ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அரிசியோட ரேட் பண்ணி நம்ம கம்மி பண்ணோம். ஒரே ஒரு ப்ராடக்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷம் மார்க்கெட்டில் இருக்காங்க. இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மற்ற எல்லா கம்பெனிக்காரங்க நேற்று கம்பெனி ஆரம்பிச்ச கம்பெனி கூட இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு 80 பிராண்ட் இருக்குது சார். 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 60 பிராண்ட் உள்ள வரும். 2 வருஷத்துல
ஆமாம். கஜாரியா கம்பெனிக்காரன், சுமானி கம்பெனிக்காரன், ஜேகே வால்புட்டி, ராம்கோ அந்த மாதிரி. ஆமாம், எல்லாமே சிமெண்ட் கம்பெனி வந்துட்டாங்க, பெயிண்ட் கம்பெனி வந்துட்டாங்க, ஏஷியன் பெயிண்ட், பெர்ஜர் பெயிண்ட், நிப்பான் பெயிண்ட், எல்லா பெயிண்ட் கம்பெனி வந்துச்சு. சிமெண்ட் கம்பெனி எல்லாம் உள்ளது, ஜேகே, அல்ட்ராடெக், ராம்கோ. அது மாதிரி டைல் உள்ள எல்லா பிராண்டட் டைல் கம்பெனிக்காரனும் அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி லோக்கல் கம்பெனிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அது போக நம்ம ராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ராஃப், லாட்டிகிரேட்டு, ஆர்டெக்ஸ் எண்டூரா, அல்ட்ராடெக், மப்பாய், தெரபால், இவங்க ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்துருக்கு. இப்போ இவங்களுக்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி இது 2x2 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ இது 2x4 வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்டர்னல், எக்ஸ்டர்னல், சரி இன்டர்னலில் போத் வால், ஃப்ளோர் ரெண்டுக்குமே நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கோம். இதில் உங்களுக்கு உள்ள திக்ஸோட்ராபிக் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சிமெண்ட்ஸு, யூஸ் பண்ணுற சாண்டு, இது எல்லாத்துலேயுமே குவாலிட்டி வந்து பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் வைஸ் சேவாக இருக்கும். பட் உங்களுக்கு அப்ளிகேஷன் சைட் லெவலில் இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்துட்டு காஷ்மீரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சென்னையில் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். இங்கே வெயில் அதிகமாக இருக்கும். வெயிலையும் இந்த ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் பண்ணோம், குளிரான ஒரு இடத்துல இந்த ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா வெதர் கண்டிஷன்லையும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இதை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க, இது ரூப் சிமெண்ட் இந்த எல்லாம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த லேபர் வந்து நமக்கு சிமெண்ட் மிக்ஸ் பண்ணுறாங்க. அது சிமெண்ட் மிக்ஸ் பண்ணானா தப்பா கரெக்டாக? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்த ஒரு 20 கிலோ பேக்குக்கு எனக்கு 12 கிலோ வந்து 12லேருந்து 13 கிலோ வந்து எனக்கு சிமெண்ட் சாந்து வேணும். ஆமாம். ஒரு 5லேருந்து 6 கிலோ சிமெண்ட் வேணும். ஒரு 1லேருந்து 2 கிலோ பாலிமர் வேணும். ஆமாம். பாலிமர் தான் நம்ம பாண்டிங் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். நல்லா பாண்ட் ஒட்டணும். ஆமாம் இருக்கணும். இதுதான் ரேஷியோ. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், 13 கிலோக்கு 6 கிலோ ஒட்டுற சிமெண்ட்டை இன்னும் ஒரு 6 கிலோ தூக்கி உள்ளே போடும்போது கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிடும். சிமெண்ட்டை பொறுத்தவரை யூஸ் பண்ணக்கூடாது. லேபரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அடசியாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக செட் ஆகும். ஆமாம். சிமெண்ட் போட்டால் எனக்கு இமீடியட்டாக. ஆமாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது டோட்டல் நம்ம அடிசிவ் லைஃப் போயிடும். அப்புறம் லைஃப் போயிடும். இதுக்கு அடிசிவோட ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக கொண்டு வந்துருக்கோம்னு சொல்லலாம் சார். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மற்ற ப்ராடக்டோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, ஒரு டைல் நீங்கள் தூக்கி ஒட்டும் போது எப்படி சேக் ஆகாமல் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுலேருந்து ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எங்களோட எம்ப்ளாய்க்கு ஒரு 350 பேர் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு அடசிவ் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 வாட்டர் சாம்பிள் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஊற்ற ஒரு அடசிவ் வந்து அப்படியே சாக் ஆகி கீழே வரும். ஸோ அது என்ன ரீசனால சாக் ஆகி அதோட பாலிமர் கண்டென்ட் அவ்வளோதான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேட்ச் வந்தாங்க, அவங்க நம்ம பண்ணி காமிச்சோம். இந்த மாதிரி அடசிவ் பண்ணிட்டு அதில் இந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணி காமிச்சோம். ஸோ அதில் ராஃபோட இது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. இது அது மாதிரி உங்களுக்கு இது எம்ஐக்யூவோட ப்ராடக்ட்ஸ். எம்ஐக்யூவில் 315 சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட். இது நம்ம இதில் T09. இதோட ஒயிட்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் சார். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்ஸோட்ராபிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அது ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 சாம்பிள்ஸ் நம்ம பண்ணோம். 2 சாம்பிள் பண்ணலாமா இப்போ? சரி வாங்க. वीडियो बना जी मतलब मिक्सिंग कैसा है அது ஒன்றும் பிரச்சனை பவுடர் மட்டும் எடுத்து போட்டிங்களா? அது வந்து T09
T02 இதே ஹெவியாக இருக்குது. ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான் சார். அது கிரேல வரும், இது ஒயிட் White. அதே அவ்வளோ சேம். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னா ஆமாம். 315 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதோட ப்ராடக்ட்டு. ஸோ ரெண்டோட கலர் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதோட கலர் இப்போ போடுவாங்க, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலி அந்த ராம்கோ வருதுன்னா ராம்கோ T6 இப்போ புதுசாக வந்தானா T6 அதுலேருந்து இப்போது நான் வந்து ஒரு சைடில் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி சார். அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அது கிராக் ஆயிடுச்சு, வெளியே வந்தாச்சு. அப்புறம் அது பார்த்தானா அதுமே சுத்தமாக வெயிட் இல்லை, பிஓபி மாதிரி பிஓபி மாதிரி சுத்தமாக வெயிட் இல்லை. அப்புறம் அதில் பாலிமர் இருக்காது, விசுவாசம் போயிடுச்சு. இதனால தான் நான் கொஞ்சம் அது பார்க்க போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இதில் நீங்கள் பண்ணுங்கள், இது யூஸ் பண்ணி பாருங்கள் சார். ஏதாவது ஒரு சைட்டுக்கு எங்களுக்கு என்ட்ரி கொடுங்க, குவாலிட்டி எப்படி இருக்குது சொல்லுங்கள், நம்ம அதை சப்போர்ட் பண்ணி. சரி. இந்த கலர் பார்த்தீங்களா சார், அதோட டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது ராஃபு நல்லா ஃபைனாக இருக்கும். இது எப்படி இருக்கும், நரன்னு இருக்கும். இன்னொன்று கலர் பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்களே மிக்ஸ் பண்ணுங்க அது. நான் ஊற்றுறேன் சார். பையன் இது ஒரு ஆள் மிக்ஸ் பண்ணுங்க. दरिया की बात नहीं है, जहाँ मतलब वजन रहना चाहिए पेस्ट में. अब पेस्ट ही अपन की पीओबी बन गई तो फायदा का T6 आ रहा अपन को कोई काम को नहीं है T6. இன்னும் தண்ணி ஊற்றிருப்பாங்க சார் இதில். हाँ इधर तनी இந்தாங்க. सही है. वाइट कलर में गारंटी नहीं रही यार. पहले वाइट कलर में T6 सबसे हैवी चल रहा हो तो राम को कोई काम को नहीं रहेगा. फिर वो शहर में नगर में पूरी साइड ख़राब है मेरी बात से. 1.5 लाख रुपये का नाश है वो से. உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியுதா, நைஸாக வர்ற ஃபீலிங் அதில்? ஆமாம், ஃபீலிங் அதே தெரியுது. அப்புறம் கலரும் வேறு மாதிரி தெரியுது. தண்ணி ஊற்றவா லைட்டாக போதும். இது லூஸாக வச்சா டைட்டாக வச்சா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? கரெக்டான பதம் தான் கரெக்ட். கொஞ்சம் இல்லை, கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் வாட்டர் கொடுத்தீங்கன்னா தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு அளவுக்கு ஒரு டைலில் 3 mm நமக்கு பேஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஒருல நமக்கு ஒரு 8 mm பேஸ்ட் கொடுக்கணும். அதில் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஹைட்டு மேலே ஏற்றுனீங்கன்னா கீழே இறங்கி இப்படி பிடிச்சிக்கும். அந்த இறங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பதம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. அப்புறம் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எத்தனை mm கொடுக்கலாம் இந்த இதுக்கு? லைட் ஸ்பேசர் அது ஸ்பேசர்டா இல்லை ஸ்பேசர் போனால் சரி. செவத்தில் 6 mm ஏற்றுக்கும். 6 mm மட்டும். 6 mm மேலே சார் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 15 mm வரை பண்ணலாம். 15 mm வரை 15 mm ஒன்றாகாது. 12 mmன்றது நார்மலு. ஆமாம். ஒரு சில இடத்துல நம்ம 15 mm இப்போ லார்ஜ் ஃபார்மேட் ஒட்டுறீங்கல்ல, அதுக்குலாம் கண்டிப்பாக கூடும். ஏன்னா டைல்ஸ்லேயே உங்களுக்கு வார்ப்பு இருக்கும். அதனால் இது ஒருத்தர் அப்ளை பண்ணுங்க. ட்ராவல் போடுங்க. இப்படி போடுங்க. சரி போடுங்க. இப்படி கூட இல்லை இல்லை கரெக்டாக இருக்கா? போதும். அது போதும் போதும் விட்டுருக்கு. देखो भाई साहब क्या क्वालिटी है. வாட்டர் பாட்டில் जी பார்த்தீங்கனாலே கலர் டிஃபரன்ஸ் தெரியுது. ஒயிட்டாக இருக்குது. वैसा भी स्मूथ है, ये थोड़ी रफ है. अपन के आदमी जमाने के स्मूथ आ रही है वो सही नहीं है और रफ आ रही है. एम बाई कौन सी है? एम बाई के ये वो एम बाई की वाइट है. ये वाइट रूफ है. சரி, இதில் இந்த 2 ப்ராடக்ட்டு நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. பண்ணிவிட்டு இதில் வெயிட் தண்ணி ஊற்றுறோம் சார். உடனே இப்படி தெரியும் जी. सैग आगறது தெரியும். ஆமாம். सैग ஆகும். वैसे जाएगा नहीं, नीचे बेगा नहीं, इसलिए पानी डालेगा तो अभी यार गीली पे कहाँ पता पड़ेगी? गीली पे तो कैसे पता